2 போட்டு சம்டைம் நம்ம பேப்பர் போட்டு குலுக்கி போட்டுலாம் எடுக்கிற இதெல்லாம் இருக்குது. அப்போது ரொம்ப டஃப்பாக இந்த 2 டிசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்ட இன்னொரு கார் சொல்லணும். இதில் வந்து எப்படி இருக்குன்னா, ஒன்று ஒரு சில பேர் வேகனார்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஒரு சில பேர் இதை டிஃபெண்டர்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பிடிக்கல அப்படிங்கிறது இருந்தால் கூட, எடுத்ததுக்கப்புறமா இந்த லுக்கு நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க? இது அஃப்கோர்ஸ் இது வேகனார் தான் அப்படி சொல்லலாமா? இந்த காரில் நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னா என்னென்ன சொல்லலாம்? கியா இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இப்போ சமீபத்தில் ஒரு கார் லான்ச் ஆகி இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ரொம்ப பேசப்பட்ட ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காரு ஒரு லுக் வைஸ் ரொம்ப சப்ஜெக்டிவாக இருக்கிற ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம கூட இன்னைக்கு கியாவோட சைரஸ் வந்து நம்ம கூட இருக்குது. ஸோ இது இப்போ லான்ச் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி கம்ப்ளீட் ரிவ்யூ, டிரைவ் எல்லாமே நம்ம இதோட லான்ச் ஈவெண்ட்லேயே நம்ம பார்த்துருந்தோம். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த காரோட யூசர் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் யோகேஷ் வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. ஹாய் ப்ரோ, ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஸோ மிஸ்டர் யோகேஷ் கூட தான் இந்த எபிசோடு இருக்க போது. எதுக்காக இந்த சைரஸ் வந்து பிக் பண்ணார், இதோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, வண்டி வந்து ஹைவேலையும் யூஸ் பண்ணியிருக்காரு, சிட்டிக்குள்ளேயும் யூஸ் பண்ணியிருக்காரு, மைலேஜ் எவ்வளோ கிடைக்கிது, சோனட்டையும் இதையும் கம்பேர் பண்ணால் எது வின்னராக இருக்குது, இது எல்லாத்த பற்றி அவர் கூட நமக்கு பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கெஸ்ட்டுக்கு எப்பவுமே கிவ்அவே கொடுக்குறது வழக்கம். ஸோ இன்றைக்கும் இன்வால்வ் அப்படிங்கிற பிராண்டில் இருக்கிற கார் பர்ஃப்யூம் தான் வந்து இது ஒரு லிக்யூட் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லலாம். ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, ஃபாரஸ்ட்டில் இருக்கிற நிறைய நேச்சுரலான ஸ்மெல்ஸை இவங்க ஃப்ராக்ரன்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது கோல்டன் லீஃப் அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அந்த ஒரு இலையோட ஸ்மெல் நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் வந்து இது இப்படி வந்து உள்ள லிக்யூடாக வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஃப்ராக்ரன்ஸோட நேமு. அதுக்கப்புறம் உள்ள இப்படி ஒரு பேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்ந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு பேண்ட் இருக்கும். இதை வந்து நீங்கள் உங்களோட IRVMல இப்படி நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். ஸோ எவ்ரிடே காரை எடுக்கும்போது ஜஸ்ட் ஒரு 2 ஸ்ப்ரே இது மாதிரி கொடுத்துட்டு நம்ம டிரைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மைல்டான அந்த ஸ்மெல் வந்து நமக்கு ஃபீல் ஆகுது. த்ரூ அவுட் த டே வந்து இந்த பேட்ல இருந்து அந்த ஸ்மெல் வந்து அப்படியே பரவிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு இன்கேஸ் இந்த மாதிரி மைல்டாக ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இது ஒரு ஆப்டான ஒரு ப்ராடக்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக 10% டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போது 5 to 10 மினிட்ஸில் அதை டெலிவரி எடுக்க முடியும். ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணுற மூலமாக இதை நம்மளோட கெஸ்ட்டுக்கு கிஃப்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. இப்போ சைரஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு காராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது கார் யூஸ் பண்ணிங்களா, இல்லை இதுதான் ஃபஸ்ட் காரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சிரோஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஹேட்ச்பேக் இருக்குது. ஐ ஹேவ் ஹேட்ச்பேக் Hyundai i20 வச்சிருக்கேன், பெட்ரோல் மேனுவல். ஸோ ஆல்ரெடி ஹேட்ச்பேக் இருக்குதுன்னா நெக்ஸ்ட் செக்மெண்ட் நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மிட் சைஸ் SUV இல்லை காம்பேக்ட் SUV இந்த செக்மெண்ட்டில் தான் மோஸ்ட்லி எல்லாரும் போவாங்க. செடானில் எனக்கு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் இல்லை, டியூ டு நம்ம ரோட் கண்டிஷன்ஸ்க்காக ஸ்பீட் பிரேக்கர்ஸ் பம்ப் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து செடான் வேணான்னு சொல்லிட்டு காம்பேக்ட் SUV ப்ரிஃபர் பண்ணேன். அதனால் நான் வந்து சிரோஸ் எடுக்கிறதுக்கான மெயின் சாய்ஸ் வந்து அந்த காம்பேக்ட் SUV செக்மெண்ட் போகணுன்றது தான் என்னோட மெயின் சர்வீஸ். ஓகே, சூப்பர். அப்போது இந்த காம்பேக்ட் SUV அதாவது sub 4 மீட்டர் SUV அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இது ரொம்ப பிஸியான ஒரு மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சேல் அதிகமாக இருக்கிற மார்க்கெட். ஏன்னா அந்த ஒரு 15 lakhsல உங்களால் இதை அக்காமடேட் பண்ண முடியுது அப்படிங்கிறப்போ மோஸ்ட்லி எல்லாரும் இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்போது நிறைய கார்ஸ் இருக்கும்போது நீங்கள் என்னென்ன கார்ஸ்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த சிரோஸ்க்கு வந்தீங்க?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆல்ரெடி ஹிண்டாய் வச்சிருக்கிறதுனால எனக்கு ஹிண்டாய் மேலே ட்ரஸ்ட் இருக்குது, ஹிண்டாய் கம்பெனி மேலே ட்ரஸ்ட் இருக்குது. அதனால் நான் வென்யூ ஃபஸ்ட்டு பார்த்தேன் சார். வென்யூ தான் ஃபஸ்ட்டு நான் ப்ரிஃபரன்ஸாக இருந்துச்சு. லுக் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஃபீச்சர்ஸ் வைஸ் எனக்கு எல்லாமே கம்ஃபர்டபுள் தான். பட் எனக்கு சிரோஸ் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டப்போ வென்யூவோட ஸ்பேஸ் எனக்கு ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் வென்யூ நான் சப்ஜெக்டிவாக எடுத்துகிட்டு அதை வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து XUV3XO டெஸ்ட் ட்ரைவும் பண்ணேன். XUV3XOவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அதில் மெயின் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வெயிட்டிங் பீரியட் அரௌண்ட் 6 months மேலே சாலிடாக சொல்கிறாங்க. ஸோ 6 months சொல்கிறதே அப்படின்னா கண்டிப்பாக அது அரௌண்ட் 10 months ஆகலாம். அதனால் அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் சோனட் பார்த்தேன். கியா சைடில் கொரியன் சைடு நம்மளுக்கு ஆல்ரெடி ட்ரஸ்ட் இருந்தால சோனட்டும் மூவ் பண்ணேன். சோனட்லேயும் சேம் ரியர் ஸ்பேஸோட சீட்டிங் நம்மளுக்கு பொசிஷன் கண்டிப்பாக சிரோஸ் அளவுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை. எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஸ்பேஸ்க்காக மஸ்ட்டாக நான் வந்து சிரோஸ் போகிறதா இருந்துச்சு. ஓகே, சூப்பர். அப்போது இது வந்து சிரோஸ்ங்கிறது இப்போ மார்க்கெட்டில் வந்து புதுசாக வர்ற ஒரு காரு. ஓகே, இப்போ சோனட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப வருஷமாக வந்து உங்களுக்கு உள்ளே இருக்குது. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா அவங்களோட சோனட்டுக்கு தான் ஒரு பெரிய காம்படேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு புது காரு, அதுவும் ஃபஸ்ட்டு லாட்டில் ஒரு டெலிவரி எடுக்கிறீங்க அப்படின்னா அது என்ன ட்ரஸ்ட்டு, அது என்ன காரணமாக இருக்கலாம்? இல்லை சார், நான் ஃபஸ்ட்டு வேறு கம்பெனியாக இருந்தால் இது போயிருப்பேனான்றது தெரியல. ஆல்ரெடி வந்து என்கிட்ட கொரியன் கார் நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு மெயினாக கியாவில் லான்ச் ஆனால் இது வரைக்கும் எந்த காரும் நம்மளுக்கு இந்தியாவில் நம்மளுக்கு எதுவும் நம்மளுக்கு நெகட்டிவ் சைடு இம்பாக்ட் பண்ணலை. அதனால தான் மெயினாக நான் வந்து கொரியன் சைடு மேலே நல்ல ட்ரஸ்ட்டு வச்சேன். ப்ளஸ் சோனட்டும் சரி செல்டாஸும் சரி நம்மளுக்கு கேரன்ஸ்லேருந்து கார்னிவல் வரைக்கும் எல்லாமே வந்து கியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரிலையபிள், எல்லாமே நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கலாம். ஒரு இந்தியன் மேக்கர்ஸ்க்கு இந்தியன் கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் தான் கியா நான் பார்க்குறேன். இப்போ 3XO அப்படிங்கிற காரில் இந்த வெயிட்டிங் பீரியடை மட்டும் தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் இருக்கிற பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன நீங்கள் பார்க்குறீங்க? பாசிட்டிவ் வந்து லுக்ஸ் அண்ட் இன்ஜின் சார். நல்ல ஒரு டார்க்கியான இன்ஜின், அரௌண்ட் ஒரு 300 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது சேம் பெட்ரோல் இன்ஜின்லேயே. ஸோ இதை கம்பேர் பண்ணுறப்ப அது நல்ல டார்க்கியான ஒரு இன்ஜின் தான். பட் எனக்கு பூட் ஸ்பேஸ் ரொம்ப அதில் நம்ம கண்டிப்பாக வந்து பூட் ஸ்பேஸ் அதில் மெயின் கன்சர்ன். பூட் ஸ்பேஸ் அண்ட் ரியர் ஸ்பேஸ், ரியர் சீட்டிங்கோட ஸ்பேஸ் வந்து சிரோஸுக்கான கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அது கம்மி தான். இன்கேஸ் எனக்கு பூட் ஸ்பேஸ் இஷ்யூ இல்லை, நான் என்னோட ஃபேமிலி ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி தான், ஐ கேன் அட்ஜஸ்ட் அப்படின்னா we can move to XUV3XO. ஓகே, இப்போ நீங்கள் இந்த சிரோஸை நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி டஃப்பாக இல்லை இந்த கார் போகலாமா இந்த கார் போகலாமா, எப்பயுமே கார் வாங்கும்போது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். கண்டிப்பாக ரெண்டு போட்டு சம்டைம் நம்ம பேப்பர் போட்டு குலுக்கி போட்டுலாம் எடுக்கிற இதெல்லாம் இருக்குது. அப்போது ரொம்ப டஃப்பாக இந்த ரெண்டு டிசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்ட இன்னொரு கார் சொல்லணும்னா இது லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் மைண்டில் வச்சிருந்தேன் சோனட் தான் சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சோனட்டோட லுக்ஸ் எனக்கு மெயின் கன்சர்ன் பிடிக்கும். ஈவன் சிரோஸ் லான்ச்சுக்கு முன்னாடி எனக்கு சோனட்டோட லுக்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. ரோட் ப்ரெசன்ஸ்லேருந்து எல்லாமே, அது இப்போ ரீசெண்டாக வந்து 24 மாடல் வந்து நல்ல அந்த கனெக்டிங் லைட்ஸோட ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ப்ளஸ் ஃபியூச்சரிஸ்டிக்கான டாப் மாடல் ஃபீச்சர்ஸும் எல்லாமே நம்மளுக்கு அதில் இருக்குது. ஸோ எனக்கு சோனட் ரொம்ப இருந்துச்சு. பட் சிரோஸை கம்பேர் பண்ணுறப்ப சோனட்டில் ரியர் ஸ்பேஸ் மெயினாக நான் அதான் சொன்னேன். ரியர் ஸ்பேஸ் தான் இதில் எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரே விஷயம். லுக்ஸ் நமக்கு சம்டைம்ஸ் சப்ஜெக்ட் தான் இருந்தாலும் வந்து எனக்கு ரியர் ஸ்பேஸ் ப்ளஸ் பூட் ஸ்பேஸ் ரெண்டுமே எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, இப்போ இந்த காரை போகிறதுக்கு நெருடலாக இருந்த விஷயம் என்னதான் வந்து எல்லாமே இன்டீரியர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்தால் கூட ஐயோ இந்த கார் இந்த ரீசனுக்காக போக வேண்டாமோ அப்படின்னு நம்ம யோசித்திருப்போம் அப்படின்னா இந்த காரில் அப்படி என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பிஃபோர் லான்ச் ஈவெண்ட்லேயே வந்து எனக்கு சிரோஸ் லுக்ஸ் எனக்கு அட் டைம் ஆஃப் லான்ச் எனக்கு பர்சனலாக பிடிக்கல. கண்டிப்பாக இதை எனக்கு வாங்குற ஐடியாவும் கிடையாது. சோனட்டு தான் எனக்கு மைண்டில் இருந்துச்சு. பட் எனக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்ட அப்புறம் எனக்கு லுக்ஸை விட கம்ஃபர்டபுள், ப்ராக்டிகாலிட்டி ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு. லைக் நம்ம சில மெம்பர்ஸ்லாம் நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறத விட கிட்ட போய் பேசுகிறப்போ அவங்களோட கேரக்டர்ஸ் நம்மளுக்கு மேபி பிடிக்கலாம். இப்போ ஒன்ஸ் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணால் இன்ஜின் வைஸ் சரி கம்ஃபர்ட் வைஸும் சரி எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டாங்கன்னா சிரோஸ் தாண்டி வேறு கார் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை சார். ஓகே, இப்போது லுக்குன்னு சொன்னீங்க, அது அஃப்கோர்ஸ் அது சப்ஜெக்டிவ் தான். இதில் வந்து எப்படி இருக்குன்னா, ஒன்று ஒரு சில பேர் வேகனார்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஒரு சில பேர் இதை டிஃபெண்டர்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பிடிக்கல அப்படிங்கிறது இருந்தால் கூட எடுத்ததுக்கு அப்புறமா இந்த லுக்கு நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க? இது அஃப்கோர்ஸ் இது வேகனார் தான் அப்படி சொல்லலாமா? இல்லை சார், கண்டிப்பாக இல்லை. ஏன்னா வந்து நம்ம வேகனார் மாதிரி நம்ம வெளியில இருந்து நானும் அப்படி தான் மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஸ்பேஸ் வைஸ் உங்களுக்கு வந்து வேகனாருக்கும் இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹெட்ரூம்லேருந்து சரி, லெக் ரூம், அண்டர் தை சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி பேராமீட்டர்ஸில் சிரோஸ் வந்து நம்ம ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 5 members தாராளமாக நம்ம வந்து 5 members லாங் ட்ரைவே போகலாம். ஈவன் ஷூட்டுக்கு நேற்றுக்கு முன்னாடி கூட லாங் ட்ரைவ் போயிட்டு தான் வந்தேன். ஸோ அதனால் எனக்கு ஸ்பேஸ் வைஸ் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் ஒன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா சிரோஸ் கண்டிப்பாக தான் சார் எடுப்பாங்க. அதனால் எனக்கு ஒன்ஸ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்ட அப்புறம் அதுவும் இப்போ லாங் போனதுக்கப்புறம் எனக்கு இதுக்கப்புறம் லுக்ஸை பற்றி எனக்கு பாட்டே கிடையாது. ஓகே, ரைட். இப்போது உங்களுக்கு ஸ்கோடாவில் வந்து கைலாக் அப்படின்னு ஒரு காரு கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலாக வந்து இதே டைம்ல லான்ச் ஆன ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். அந்த கார் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி கண்டிப்பாக சார்.
கைலாக் வந்து நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். பட் எனக்கு அதோட ஸ்டேரிங் ஃபீட்பேக் வந்து எனக்கு பர்சனலாக அது பிடிக்கல. ரொம்ப கொஞ்சம் ஹார்டர் சைடாக இது இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. மெயின் அண்டு கம்ஃபர்டபுள் வைஸும் சிரோஸ் அளவுக்கு எனக்கு கண்டிப்பாக நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன் சார். நான் மட்டும் இல்லை, டெஸ்ட் ட்ரைவுக்கு வந்து நான் ஃபேமிலியோட தான் போயிருந்தேன். பட் எனக்கு சிரோஸில் அவங்க ஒரு ஃபேமிலியாக நம்ம கன்சர்ன் பண்ணுறப்ப கண்டிப்பாக யாருக்கும் அந்த கைலாக் சிரோஸ் கம்பேரிட்டிவ்லி நம்மளுக்கு வந்து கைலாக்ல அந்த ஃபீல் கிடைக்கல சார். ஓகே, கைலாக் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்களா? ஓட்டி பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ ஓட்டி வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் எனக்கு ஸ்பேஸும் கம்ஃபர்டபுளாக ஸ்டேரிங் ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக சிரோஸ் சாஃப்டாக சைட் சார். ஓகே, இப்போ இன்ஜின் பற்றி நம்ம பேசலாம் ப்ரோ. இதில் வந்து உங்களுக்கு 1 லிட்டர் 3 சிலிண்டர் வித் டர்போவோட மட்டும்தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த இன்ஜினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதோட காம்பீட் பண்ணுற மிச்ச கார்ஸில் இருக்கிற இன்ஜின்ஸ் மோஸ்ட்லி 3 சிலிண்டர் தான் இதில் இருக்குது. நீங்கள் சொன்ன 3XOவாக இருக்கலாம், வென்யூவாக இருக்கலாம். பட் வென்யூவில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்குது, மேனுவல் நீங்கள் போனீங்க அப்படின்னா. ஸோ அப்போது இந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இன்ஜின் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டர்போவில் கொஞ்சம் 3 சிலிண்டர்ன்றதுனால எனக்கு கொஞ்சம் அந்த பயம் இருந்துச்சு. ஏன்னா 3 சிலிண்டருக்கு நம்ம இந்தியன் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் புதுசு தான். ஸோ எனக்கு அந்த பயம் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அதனால தான் நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். பட் எனக்கு ஒன்ஸ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்ட அப்புறம் எனக்கு அந்த இஷ்யூ கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த இன்ஜின் வைப்ரேஷன்ஸ் இருக்குமா, கேபின்குள்ளே இன்ஜின் நாய்ஸ் வருமா, நம்மளுக்கு கம்ஃபர்ட் இருக்குமா லாங்லன்றது மட்டும் தான் என்னோட மெயின் கன்சர்னாக இருந்துச்சு. பட் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறப்ப இன்ஜினோட ஐடியல் நாய்ஸ்லேருந்து எல்லாமே நான் செக் பண்ணிட்டு தான் பார்த்தேன். அது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இல்லை சார். தாராளமாக எனக்கு 3 சிலிண்டர் போகலாம். ஓகே, இப்போது இதோட கம்பீட் பண்ணுற கார்ஸில் இருக்கிற இன்ஜின்ஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்துருக்கீங்க. இதை கம்பேர் பண்ணும்போது இப்போ 3XO சொல்லணும் அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? 3XO பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் லேக் எதுவும் இருக்கா சார்? கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து 3XO இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மஹேந்திரா இன்ஜின், நல்ல கேரண்டான இன்ஜின் தான். பட் எனக்கு அதான் சொன்னேன், எனக்கு கம்ஃபர்ட் வைஸ்ன்றதுனால நான் இன்ஜினும் நல்ல பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு, ப்ளஸ் கம்ஃபர்ட்டும் இருந்துச்சு. நம்மளுக்கு ரெண்டுமே கிடைக்கிது. டிரைவர்ஸ் ஆஸ்பெக்ட்லேயும் இது நல்ல கம்ஃபர்டபுள். மோரோவர் நம்மளுக்கு கஸ்டமர் பேசஞ்சர் கம்ஃபர்ட்லேயும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதனால் நான் சிரோஸ் புக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது மாருதியில் பிரிஸா, ஓகே, ஸோ அதில் 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் கிடைக்குது. அதை நீங்கள் ஓட்டி பார்த்தீங்களா? அதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறேன்? இன்ஜின் வைஸ் எனக்கு பிரெஸ்ஸா ஓகே தான் சார். இன்ஜின் வைஸ் எனக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது. பட் இன்டீரியர்ஸ் வந்து ரொம்ப அவுடேட்டடாக நான் பர்சனலாக எனக்கு ஃபீல் பண்ணுறேன். சம் சர்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு அது பிடிச்சிருக்கலாம். பட் எனக்கு வந்து ரொம்ப அவுடேட்டடாக ரொம்ப ஃபீல் ஆச்சு. லைக் ஒரு 2015 மாடல் 2016 அந்த டைம் ஆஃபில் வந்து நமக்கு அது கரெக்டாக இருந்திருக்கலாம். பட் இப்போ கரண்ட் கண்டிஷன்ஸில் எனக்கு நம்ம இவ்வளோ அட்வான்ஸ்டாக போய்கிட்டு இருக்கப்போ இன்டீரியர் டிசைன் வைஸ் ரொம்ப அவுடேட்டடாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, டாட்டாவோட நெக்ஸான் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை சார், நெக்ஸான் வந்து எனக்கு டாட்டா பிராண்ட் வைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆஃப்டர் சேல்ஸ் வைஸ் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். நிறைய இஷ்யூஸ் வருது, நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுறோம், ஈவன் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனால் சரி நம்ம எடுத்துகிட்டு அந்த இஷ்யூ நம்ம மைண்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வருதுன்னா மேபி இதனால தான்ன்ற மைண்ட் வரும். அதனால் கம்ப்ளீட்டாக நான் இக்னோர் பண்ணிட்டேன். டாட்டா சைடு நான் போகிற ஐடியா இல்லை. ஓகே, ஃபைன். இப்போ இதில் வந்து அந்த டர்போ லேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது 1 லிட்டர் 3 சிலிண்டர் தான் அப்படிங்கிறப்போ அந்த லோயர் பேண்டில் அந்த டர்போ லேகை உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? சம் கியர்ஸில் சார், லைக் வந்து நமக்கு அந்த செகண்ட் கியர்லலாம் வந்து நான் வி கேன் ஃபீல் தட் நம்ம பிலோ அந்த ஒரு 1500 RPMக்குள்ளே கண்டிப்பாக நம்ம வந்து டர்போ லேக் ஃபீல் பண்ணலாம். பட் லைட்டாக அந்த நம்ம ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணால் 1500 RPM டச் பண்ணிட்டா நல்லா வி கேன் பூஸ்ட் அப் டு 4000 RPM. அந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்மளுக்கு எந்த இஷ்யூஸ் கிடையாது. டர்போ லேக்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஒரு டர்போ இன்ஜினுக்கு நம்ம அந்த வித்தின் அந்த பிலோ RPMக்குள்ளே நமக்கு ஒரு சின்ன ட்ராபேக் மாதிரி லேக் லைட்டாக ஸ்லகிஷ் இருக்குது. ஓகே, இப்போது இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் எடுத்தது 6 ஸ்பீடோட மேனுவல் எடுத்திருக்கீங்க. அந்த கியர் பாக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கியர் பாக்ஸ் இந்த இன்ஜினுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் ரொம்ப சூட்டாக தான் சார் சொல்லுவேன். 5 ஸ்பீடாக வந்து எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பாக சூட் ஆயிருக்காது. 6 ஸ்பீட் லாங் டிரைவ்ஸ்க்கு எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. அபோவ் ஒரு 90 நம்ம கிராஸ் பண்ணுறப்ப 6th கியரில் கொஞ்சம் கூட வந்து இன்ஜின் வைப்ரேஷன்ஸ் கிடையாது, இன்ஜின் ஸ்ட்ரெஸ் கிடையாது, இன்ஜின் நாய்ஸ் கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக வி கேன் க்ரூஸ் அப் டு 120 130 ஈஸிலி. ஓகே, ஃபைன். இப்போ இதில் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் அதை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்களா? அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்சனல் கன்சர்ன் எனக்கு மேனுவல் தான். இருந்தாலும் நான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதுவும் பார்க்கலாம். ஏன்னா ஃபியூச்சர் ஸ்டைலில் போடுறப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் தேவைப்படுது தான். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். பட் இந்த இன்ஜினுக்கு எனக்கு தெரிஞ்சு மேனுவல் தான் சார் கரெக்டாக சூட் ஆகுது. ஆட்டோமேட்டிக் வந்து இந்த இன்ஜினுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு சூட் ஆகலை. ஓகே, ஸோ இப்போ அல்டிமேட்டாக வந்து ஒரு கார் அப்படின்னா நம்ம பார்க்குறது மைலேஜ். ஓகே, அப்போது இந்த சிராஸில் உங்களுக்கு சிட்டிக்குள்ளேயும் சரி ஹைவேலையும் சரி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது? ஓகே சார், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மைலேஜ் கன்சர்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ஃபர்டபுள் மைலேஜ் வைஸ் நம்ம இந்த காரை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம ரொம்ப கரெக்டான RPMல கரெக்டான கியர் ஷிஃப்ட் பண்ணி ஒரு லீகல் ஸ்பீடாக நம்ம ஒரு 90 to 110 வரைக்கும் மெயின்டைன் பண்ணால் வி கேன் அச்சீவ் அப் டு 16 or 17 மேக்ஸிமம். ஸோ 17 மேலே எனக்கு அச்சீவ் ஆகலை. மேபி நம்மளுக்கு மைலேஜ் கன்சர்னாக இருந்துச்சுன்னா வி கேன் கோ ஃபார் டீசல்.
மைலேஜ் வைஸ் கொஞ்சம் கஷ்டம் தான் சார். பட் சிட்டி கன்சர்னை பொறுத்த வரைக்கும் 12 or 13. 12 கிடைக்குதா உங்களுக்கு? 12 கிடைக்கும் சார். 12 to 12 மேக்ஸிமம் 13. சோனட் வந்து யூஸ்வலாக சொல்லுவோம் ஒரு 10 to 11 தான் சிட்டி. கண்டிப்பாக இது டர்போ இன்ஜின் தான் நிறைய பேர் வந்து மைலேஜ் கன்சர்ன் இருக்கும். பட் இதில் வந்து கண்டிப்பாக அந்த இஷ்யூஸ் கிடையாது சார். நான் ட்ரைவ் பண்ண இருக்கும், நான் சொல்கிறது ரொம்ப ரேஷ் டிரைவிங் இல்லாமல் கரெக்டான கியர்ஸில் நம்ம அச்சீவ் பண்ணால் கண்டிப்பாக we can achieve up to 12 or 13. ஓகே ஃபைன். இப்போது இதில் டீசல் இன்ஜினும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அப்போது இந்த டீசல் இன்ஜினோட டிரைவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை நீங்கள் ஓட்டி பார்த்துருப்பீங்க. ஓகே, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறப்ப நான் டீசல் இன்ஜின் ட்ரைவ் பண்ணேன். டீசல் இன்ஜின் நல்ல டார்க் இருக்குது, நல்ல டார்க்கியான ஒரு இன்ஜின் இருக்குது. பட் எனக்கு அந்த பெப்பினஸ் வந்து ஃபீல் ஆகலை. நம்ம பெட்ரோல் இன்ஜின் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த பெப்பினஸ் வந்து டீசலில் கண்டிப்பாக இல்லை சார். அதில் நல்ல புல் இருக்குது. அந்த டார்க் நம்மளுக்கு வந்து அரௌண்ட் 250 Nm ஆஃப் டார்க் இருக்குது, நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் இருக்குதுனால நல்ல புல் இருக்குது. பட் அந்த இனிஷியல் ஒரு பிக்கப் வந்து இல்லை அபவ் ஒரு 2000 RPM கிராஸ் ஓவர் பண்ணிட்ட அப்புறம் நல்ல புல் இருக்குது சார். நம்ம ஆக்சிலேட்டரை புல் பண்ணால் பாட்டில் இழுத்துட்டு போயிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அந்த இன்ஜினோட சவுண்ட் நமக்கு உள்ள வரைக்கும் வர்ற எனக்கு அது ஒரு மெயின் கன்சர்னில் எனக்கும் இருந்துச்சு சார். ஏன்னா ஒரு 3 சிலிண்டர் இருந்தாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக இன்ஜின் ஸ்டெபிலிட்டி இருக்குமா, இன்ஜின் நாய்ஸ் இருக்குமான்றதுல எனக்கு ரொம்ப ஒரு மெயின் கன்சர்னில் இருந்தேன். கேபின்குள்ளே 0% சார். 0% நமக்கு இன்ஜின் நாய்ஸ் கிடையாது, இன்ஜின் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. பட் நம்ம வந்து வெளியில் இருக்க அவுட் ஆஃப் கேபினில் இருக்கோம் அப்படின்னா ஐடியில் இருக்கப்ப வி கேன் லிட்டில் பிட் நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும் சார். இப்போ இந்த சைட் வியூ அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஃப்ரண்ட் லுக் கூட பெருசாக நமக்கு வந்து ஒரு ஆடாக இல்லை. ஆனால் இந்த சைட் வியூ நம்ம பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பிளெயினாக இருக்குது. டோர்ஸ்லேயும் சரி எந்த கட்ஸ் அண்ட் கிரீசஸ் எதுவுமே கிடையாது. இதோட ஹைலைட் பண்ணி காமிக்கிறதே இந்த விண்டோ தான். ஓகே, இந்த சைடு லுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? இல்லை சார், சைடில் லுக் வைஸ் எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப ஃப்ரண்ட்டு வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. பட் சைட் வியூ வந்து எனக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஓரளவுக்கு எனக்கு லைக் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் ரீசன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. மற்ற காசு நம்ம கம்பேர் பண்ணுறப்ப எல்லா காஸ்ட்லையுமே நம்மளுக்கு வந்து அந்த டிசைன் வைஸ் நம்மளுக்கு ஏதாவது ஒரு யூனிக்னஸ் கொடுப்பாங்க. பட் இல்லை எந்த யூனிக்னஸும் இல்லாமல் ப்ளைனாக இருக்குது. ப்ளஸ் யூனிக்காக சொன்னால் இந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ், லார்ஜர் டிஎல்ஓ நான் பார்த்த காசில் இந்த செக்மெண்ட்டில் நல்ல ஒரு லார்ஜர் டிஎல்ஓ இருக்கிற அந்த கிளஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகாமல் நம்மளுக்கு இன்டீரியர்ஸில் நல்ல ஒரு டிஎல்ஓ கிடைக்கிற ஒரு பேனல் இந்த சைட் வியூவில் இருக்குது சார். ஓகே, அதே மாதிரி நீங்கள் ஹெட்லைட்டும் பார்க்கலாம், டெயில் லேம்பும் பார்க்கலாம். சைடு வரைக்கும் அதை வந்து மோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் பேசினது என்னென்னா, நீங்கள் கார்னர் எடுக்கும்போது ரொம்ப நேரோவான இடத்துல பண்ணும்போது லைட்டாக தட்டுச்சுன்னா அந்த ஹெட்லைட்டோட அந்த டூம் தான் உடையும் அப்படின்னு சொல்லி, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சார், அது ஒரு மேஜர் இஷ்யூ தான். ரொம்ப கார் ஃபஸ்ட் டைம் நான் கார் டிரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது கஷ்டம் தான். ஏன்னா மேக்ஸிமம் கார் டிரைவ் பண்ணுறப்ப நம்ம எல்லாருக்குமே லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட், ரைட் சைடில் அந்த கார்னர் ஹெட்லைட்டில் தான் நம்மளுக்கு அந்த இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் 5 இயர்ஸாக கார் வச்சிருக்கிறதுனால எனக்கு இது ஓகேவாக இருக்குது. பட் ஏதாவது புதுசாக ட்ரைவ் பண்ணுறாங்கன்னா ஹெட்லைட் கொஞ்சம் டேஞ்சர் தான். இல்லை ஏதாவது ஒரு இம்பாக்ட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஹெட்லைட் தான் இல்லை இஷ்யூஸ் வரும். ஓகே, இப்போது வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் பெட்ரோல் டீசல் இருக்குது, அதே மாதிரி வேரியன்ட்ஸும் நிறையா கொடுத்துருக்காங்க. மேனுவல், ஆட்டோமேட்டிக் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இதில் ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லணும்னா இது எந்த வேரியன்ட் நம்ம சொல்லலாம்? ஓகே சார், வென் வி கம்மிங் டு வேரியன்ட்ஸ்னால் நமக்கு வந்து இல்லை 6 வேரியன்ட்ஸ் இருக்குது. ஹெச்டிகே ஆப்ஷன்ஸ்லேருந்து ஹெச்டிகே ப்ளஸ்லேருந்து நமக்கு அரௌண்ட் 6 வேரியன்ட்ஸ் இருக்குது. வேல்யூ ஃபார் மணினா கண்டிப்பாக ஹெச்டிகே ஆப்ஷன்ஸ். நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு வேரியண்ட்டுக்கும் மற்ற கம்பெனிஸில் ஒரு 50,000 to 70,000 வேரியன்ட் டிஃப்ரென்ஸில் வச்சிருக்காங்க. பட் இந்த ஹெச்டிகே ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் வேரியன்ட் போகிறோன்னா அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு ஆன் ரோடில் 2 lakhs நம்ம சாலிடாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு மணி கன்சர்ன் இல்லை அப்படின்றப்ப நம்மளுக்கு போகலாம். பட் நமக்கு அதுக்கேற்ற ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக கிடைக்குது. என்ன கிடைக்கும் அந்த 2 லட்ச ரூபாய்க்கு? 16 inch வீல் கிடைக்குது நமக்கு, 16 inch அலாய் வீல் கிடைக்குது மெயினாக. ப்ளஸ் வந்து பேனரோமிக் சன்ரூஃப் இருக்குது. ஏன்னா ஃபீச்சர்ஸ் வைஸ் சன்ரூஃப் பார்க்குறவங்களுக்கு ஒரு இதில் வந்து எலக்ட்ரிக் சன்ரூஃப் தான் வருது ஹெச்டிகே ஆப்ஷன்ஸில். நம்மளுக்கு ஹெச்டிகே ப்ளஸில் நம்ம போகிறோம் நெக்ஸ்ட் வேரியண்ட்லேருந்து இங்கே போகிறீங்கன்னா பேனரோமிக் சன்ரூஃப் கிடையாது. புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. மெயினாக சிரோஸோட ஒரு யூனிக்கான அந்த ரிக்ளைன் சீட், ரியர் சீட்டோட ரிக்ளைனிங் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் மூவ் ஆகும். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் மூவ் பண்ணிக்கலாம். வென்டிலேட்டட் சீட் கிடைக்கும். நம்ம இந்தியன் கண்டிஷனுக்கு எனக்கு தெரிஞ்சு வென்டிலேட்டட் சீட் ஒரு மஸ்ட். அதுவும் ரியரில் கொடுத்தது சிரோஸோட ரொம்ப ஒரு பிரில்லியண்டான இன்ஜினியரிங் தான். ஓகே, ஸோ அது எந்த வேரியண்ட்லேருந்து இருக்குன்னு சொல்ல வரீங்க? ஹெச்டிகே ப்ளஸில் இருந்து இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் எடுத்தது ஹெச்டிகே ஆப்ஷனல். அப்போ இதுலையுமே வந்து சீட்டு மூவ் பண்ண முடியாது பின்னாடி? முடியாது சார். இருந்தாலும் வந்து நம்மளுக்கு நல்ல கம்ஃபர்ட் இருக்குது. நம்ம டிரைவ் பண்ணுறப்ப டெஸ்ட் டிரைவ் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரியும் லெக் ரூம் வைஸும் சரி, அண்டர் தை சப்போர்ட், ஹெட் ரூம் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து கம்ஃபர்ட் வைஸ் எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஆன் ரோட் காஸ்ட் எவ்வளோ வந்தது? நீங்கள் சொல்கிற அந்த ஹெச்டிகே ப்ளஸ்ங்கிறது ஆன் ரோட் காஸ்ட் எவ்வளோ? ஓகே சார், ஹெச்டிகே ஆப்ஷனல்ஸ் பொறுத்திருக்கும் ஆன் ரோட் ப்ரைஸ் வித்தவுட் எனி ஆக்சசரிஸ் 12.5 நமக்கு அரௌண்ட் 13 கிட்ட வந்துருது. நம்மளுக்கு கரெக்டாக கார் மட்டும் இன்சூரன்ஸ் ஆர்டிஓ எல்லாம் சேர்த்து 13 கிட்ட வருது. ஆக்சசரிஸ் ஒரு மினிமலான ஆக்சசரிஸ் நம்ம வித்தின் நம்ம ஷோரூம்லேயே மூவ் பண்ணாலும் அரௌண்ட் ஒரு 50,000 கிட்ட இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ 13.5 to 14. ஓகே, நெக்ஸ்ட் வேரியண்ட்லேருந்து மூவ் பண்ணுறோன்னா இதோட நெக்ஸ்ட் வேரியண்ட்டே நம்மளுக்கு சாலிடாக 2 lakhs இருந்து தான் வருது. ஸோ 15 lakhs நம்ம 15 lakhs ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் கொஞ்சம் ஒத்தா இருக்கிற மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. கண்டிப்பாக. ஏன்னா மெயினாக 16 inch நமக்கு அலாய் வீல் வருது.
ப்ளஸ் வந்து நமக்கு பேனராமிக் சன்ரூஃப் அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, இப்போ இதே சிராஸில் உங்களுக்கு 20 lakhsக்குலாம் வந்து பட்ஜெட்லேயும் கார் வச்சுருக்காங்க. 20 lakhsக்கு ஒரு சப்காம்பேக்ட் எஸ்யூவிங்கிறது ஒருத்தர் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை சார், கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச நோ தான். ஏன்னா வந்து 21 lakhs வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு ஹீரோஸ் இருக்குது. டீசல் ஆட்டோமேட்டிக் நம்ம போகிறப்ப 21 lakhs வரைக்கும் இருக்குது. 15 lakhs வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வேல்யூ ஃபார் மணி சார். இதோட ஃபீச்சர்ஸ் வைஸ், நம்ம லுக் வைஸ், ப்ளஸ் வந்து இன்டீரியர்ஸ் வைஸ், ஃபிட் அண்ட் ஃபினிஷ், நமக்கோட இன்ஜின்லேருந்து எல்லாமே 15 lakhs வரைக்கும் வருது. நம்ம 20 lakhs போகிறோன்றப்ப எனக்கு தெரிஞ்சு இது வந்து வேல்யூ ஃபார் மணி கண்டிப்பாக கிடையாது. ஓகே, ஸோ இப்போது இது வந்து ஒரு எஸ்யூவி அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைலில் தான் நம்ம எடுக்கிறோம். அப்படிங்கிறப்போ அந்த இன்க்ரஸ் எக்ரஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறோம். இதில் உள்ளே போய் வெளியே வர்றது அந்த எஸ்யூவியோட கேரக்டர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எல்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக? கண்டிப்பாக சார். நம்மளுக்கு வந்து இது ஒரு எஸ்யூவி கேட்டகரியில் வருதுன்றதுனால இந்த இன்க்ரஸ் எக்ரஸை பொறுத்தவரைக்கும் நமக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது. நான் ஃபேமிலிஸ், அடல்ட்ஸு, கொஞ்சம் யங்கர் பீப்புள், சரி அடல்ட் பீப்புள்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாமே கூட்டிகிட்டு லாங் ட்ரைவ் போயிருக்கோம். எக்ரஸை பொறுத்தவரைக்கும் எந்த இஷ்யூஸும் கிடையாது சார். ரொம்ப நம்மளுக்கு வந்து காமனாக இருக்குது. ப்ளஸ் அந்த நம்மளுக்கு இன்க்ரஸ் ஆகிறப்ப நம்மளுக்கு அந்த எஸ்யூவியோட கேரக்டர்ஸ் கண்டிப்பாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. நம்மளோட அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸில் இருந்து சரி எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு அந்த கண்டிப்பாக எஸ்யூவியை நம்ம ஃபீல் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறப்போ பெரிய ஸ்பீட் பிரேக்கரில் போகும்போது கீழே தட்டுற பிரச்சனைலாம் இல்லை சார், சுத்தமாக அந்த இஷ்யூஸ் கிடையாது. நான் இந்தியன் நம்ம இருக்க சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஹைவேஸில் இருக்க டைவர்ஷன் ஆகிறப்ப வர லாங் ஹையரான ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாத்துலேயும் பண்ணிட்டேன். நான் அதுக்காக ஸ்லோ பண்ணி கூட ஒரு நார்மலான ஒரு ஸ்பீட்லேயே தான் நான் வந்து மூவ் பண்ணேன். நம்மளுக்கு எங்கேயுமே அந்த வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஷ்யூஸ் சுத்தமாக கிடையாது. ஏன்னா நம்ம நிறைய வந்து ஒரு 200 mm நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்குது. அதனால் நம்மளுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஷ்யூஸ் சுத்தமாக சிரோஸ் பொறுத்துக்கும் யாரும் அதை யோசிக்க தேவையில்லை. ப்ரியரோட லுக் அப்படின்னு பார்த்தோம்னா டிப்பிக்கல் வேகனார் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. அதே இந்த டெய்லாம் மட்டும்தான் கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இது கன்வின்சிங்காக இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரியர் லுக்கு அட் த டைம் ஆஃப் ஈவெண்ட்டில் எனக்கு கண்டிப்பாக பிடிக்கல சார். ஏன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி வேகனார் ஃபீல் தான் நானும் ஃபீல் பண்ணேன். வேகனார் அப்படிலாம் சில பேர் சொல்கிற மாதிரி மினி டிஃபெண்டர் அவ்வளோதான். பட் எனக்கு இப்போ வந்து ஒரு ஸ்லீக்கான டிசைன் இந்த நம்மளுக்கு அந்த டெயில் லைட்லேருந்து ரியர் டெயில் லைட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஹெட் ஸ்டாப் மவுண்டிங் லைட்லேருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பார்க்குறப்ப ப்ராக்டிகாலிட்டியோட யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு எனக்கு செட் ஆயிடுச்சு. ஓகே, ஃபைன். இப்போ பூட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து ஃப்ளெக்சிபிள் பூட் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வேரியண்ட்டில் இல்லை, பட் இதுக்கு அடுத்த வேரியண்ட்டில் இருந்து நீங்கள் அதை பின்னாடி தள்ளும்போது பூட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகுது. பட் இந்த பூட் எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது? நீங்கள் லாங் ஏதாவது போகும்போது நீங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இது எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள்? கண்டிப்பாக சார், நான் லாங் போயிருக்கேன். பட் லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஒரு நியூக்ளியர் ஃபேமிலிக்கு தேவையான லக்கேஜ் நம்ம கண்டிப்பாக அதில் ஸ்டோர் பண்ண முடியும். நம்ம ரியர் சீட்டை நம்ம ஃபோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா we can ஸ்டோர் அப் டு 465 liters. ஸோ 465 litersன்றது ஒரு நியூக்ளியர் ஃபேமிலிக்கு எனக்கு தெரிஞ்சு மோர் தென் எனஃப் தான். ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்ல யூஸ் ஆன ஒரு புட் தான். ஓகே, இது லிப் ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் லக்கேஜ் தூக்கி தான் உள்ளே வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம சிடான் கூட கம்பேர் பண்ணுறப்போ இதில் நம்ம லக்கேஜ்லாம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் வெயிட்லாம் நம்ம ஹோல்ட் பண்ணுறோன்னா கொஞ்சம் தூக்கி தான் வைக்கணும். அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான். பட் நம்ம எஸ்யூவி சைட் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இன்க்ரீஸ்ல நம்ம அதில் காம்ப்ரமைஸ் ஆகுது. ஃபைன். இப்போ இதில் வந்து இதோட ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இது 4 பேருக்கான ஒரு கார் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாமா, இல்லை 5 பேர் கூட இதில் போக முடியுமா? டெஃபினட்டாக 5 பேருக்கான கார் தான் சார். ஏன்னா நான் 4 பேருக்கான காருன்னு சொல்லியிருந்தேன். நான் வென்யூவில் சோனட் தான் போயிருப்பேன். டெஸ்ட் ட்ரைவ் 4 பேர் பார்த்தோம், கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இது 5 பேருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மோர் தென் எனஃப். நல்ல ஃப்ரீயான ஒரு சீட். விட்டான ஃபஸ்ட் நம்ம காரோட நம்மளுக்கு டைமென்ஷன் வைஸே ரொம்ப விட்டான ஒரு கார் தான். ஸோ நம்மளுக்கு வந்து 5 மெம்பர்ஸ்க்கு தாராளமாக போகலாம். அதுவும் ரியர் சீட்டில் பார்த்தீங்கன்னா 3 மெம்பர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ப்ரோ, இப்போது இந்த பிராண்டை பற்றி நம்ம பேசலாம். இப்போ கியா அப்படிங்கிற ஒரு பிராண்டு அவங்க வரும்போதே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டோட தான் வந்தாங்க. செல்டாஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டோட எஸ்யூவிங்கிறதே ரொம்ப பேசப்பட்டதே வந்து அந்த காரை வச்சு தான் அப்படின்னு சொல்லலாம். சன்ரூஃப் அப்படிங்கிறதே ரொம்ப பெருசாக அந்த டைமில் பார்த்தோம். அப்போ பட்ஜெட்டுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தது அவங்க தான் ஃபஸ்ட்டு. அப்போ இந்த பிராண்ட் அப்படிங்கிறது கியா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? கியா அண்ட் ஹிண்டாய் ரெண்டுமே இந்த கொரியன் சைடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபீச்சர்ஸ் வைஸ் நம்மளுக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்க மாட்டேங்குது சார். நான் பார்த்த வரைக்கும் எந்த கார்லையுமே சரி, போத் ஹிண்டாய் அண்ட் கியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஃபீச்சர்ஸ் வைஸ் நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் இருக்கிறதுல. பட் கம்ஃபர்ட் அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ், பட் நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு ரொம்ப வேல்யூ ஃபார் மணினா எனக்கு கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறது நான் பர்சனல் கன்சர்ன் கொரியன் கார்ஸ் தான் கண்டிப்பாக. ஓகே, ஃபைன். இப்போ ஒரு சில நிறைய நெகட்டிவ்ஸும் கியாவை பற்றி வருது. எப்படின்னா பில்ட் குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் ரொம்ப காம்ப்ரமைஸ்டாக இருக்கும். முதல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செல்டாஸ் வந்து 2 உடஞ்ச மாதிரிலாம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அதை போட்டு நிறையா ட்வீட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
அது நெகட்டிவ் சைடு எல்லா பிராண்ட்லேயும் கண்டிப்பாக இருக்குது தான் சார் செய்யுது. ஈவன் 0 ஸ்டார்ஸ் ரேட்டிங் சொல்கிற மாருதியும் நம்மளுக்கு எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸில் எந்த இஷ்யூஸ் இல்லாமல் வந்திருக்கு. 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுக்குற மஹேந்திராலேருந்து டாட்டாலேருந்து நம்ம சப்போர்ட் பண்ணுற எல்லா கார்ஸ்லையுமே 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் சொல்கிற அதே கார்லையும் பெரிய பெரிய இம்பாக்டும் நடந்திருக்கு. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் ஆகிருக்கு நமக்கு தெரியல. வெறும் நம்ம மீடியாவில் பார்க்குற அது ஒரு சின்ன ப்ரோசஸ் தான். கியா பொறுத்த வரைக்கும், ஹிண்டாய் பொறுத்த வரைக்கும் அந்த கொரியன் சைடில் ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லேருந்து பில்ட் குவாலிட்டிலேருந்து எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. மினிமம் 3 ஸ்டார் ரேட்டிங்ஸ் மேலே தான் அவங்க எல்லா காருமே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது சர்வீஸ் அப்படிங்கிறப்போ நீங்கள் i20 ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதை கண்டிப்பாக நீங்கள் சர்வீஸ் கொடுத்து வாங்கியிருப்பீங்க. அவங்களோட சர்வீஸ் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு? சர்வீஸ் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹிண்டாய் அண்ட் கியாவில் எந்த இஷ்யூஸும் நான் ஃபேஸ் பண்ணல சார். அதேமாதிரி காஸ்ட் வைஸ் நம்மளுக்கு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு லோடு மிடில் கிளாஸ் வரைக்கும் நான் கார் அஃபோர்ட் பண்ணணும், பட் எனக்கு மெயின்டெனன்ஸ்க்காக தான் நான் பை பண்ணல. லைக் நான் ஜெர்மன் காஸ்ட்லாம் மூவ் பண்ணலாமான்னு யோசிக்கிற கஸ்டமர்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு கொரியன் காஸ் ஒரு நல்ல சப்போர்ட்டிவ். நார்மலான ஒரு சர்வீஸ்க்கு 3000 to 5000 டேர்ம்ஸ் ஆஃப் நம்மளுக்கு லேபர்ஸ் ஏதாச்சும் இருக்கா, என்ன நம்ம கேட்டகரிஸில் யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. மற்றபடி ஒரு காமனான ஒரு சர்வீஸ்க்கு 3 to 5K, தட்ஸ் ஆல். ஓகே, ஃபைன். இப்போ இந்த கியாவோட சர்வீஸ் காஸ்ட் வந்து ஹுண்டாயை கம்பேர் பண்ணும்போதும் சரி, நீங்கள் இன்னும் சர்வீஸ் கொடுக்கல, பட் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த கார்ஸ் வச்சுருந்துருக்கலாம் கியாவோட கார்ஸு, எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சர்வீஸ் சப்போர்ட் நான் இப்போ பேசின வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ண நல்ல ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது சார். காஸ்ட் வைஸும் சேம் நமக்கு வந்து சிரோசா ஹேட்ச்பேக்காக இருந்தாலும் சரி, அஃப்கோர்ஸ் நமக்கு கியாவில் ஹேட்ச்பேக் இல்லை, பட் சிடானாக இருந்தாலும் சரி, நமக்கு எஸ்யூவியாக இருந்தாலும் சரி, போத் ஹிண்டாய் அண்ட் கியாவில் சப்போர்ட் எந்த இஷ்யூஸும் இல்லை சார். காஸ்ட் வைஸ் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு மாடல் தான். ஓகே, இப்போ இன்டீரியர் இந்த சிராஸில் வந்து இன்டீரியரோட பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வைஸ் நம்மளுக்கு எந்த காம்ப்ரமைஸஸ் இல்லை. யார் டெஸ்ட் செக் பண்ணி பார்த்தாலும் நம்ம ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வரைக்கும் நான் ஆக்சுவலாக வந்து ஒரு டபுள் மைண்டில் தான் வந்தேன். ஏன்னா நம்ம இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க, இந்த பட்ஜெட்டில் நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக காம்ப்ரமைஸ்ன்றது எல்லா கார்லையும் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கணும். பட் அது எந்த விஷயத்தில் இருக்குன்றதுல நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வைஸ் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அந்த பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி இல்லை சார், பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து டாப் நாச் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அஃப்கோர்ஸ் நம்ம பட்ஜெட்டையும் இதில் நோட் பண்ணோம். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த குவாலிட்டி நல்ல ஒரு க்ளீனான ஒரு குவாலிட்டி சார். ஓகே ப்ரோ, இப்போ ஒரு டிரைவ் வந்து போயிட்டு இருக்கோம். இந்த சிராஸோட டிரைவபிலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசலாம். ஓகே, இன்ஜின் பற்றி நம்ம ஏற்கனவே வெளியில் பேசியிருந்தோம். இப்போ இந்த பவர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புல்லிங்காக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பவர் வைஸ் அஃப்கோர்ஸ் பெட்ரோல் இன்ஜினில் வந்து நம்மளுக்கு புல் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நல்ல ஒரு பிக்கப் ஸ்டான்ஸாக நம்மளுக்கு அந்த டேர்ம்ஸில் நம்ம பார்க்குறப்ப நல்ல பவர் சார். நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு டக்குன்னு ஒரு ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ஜின், அதுவும் இந்த டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸோட நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் நமக்கு நல்ல சப்போர்ட்டான இன்ஜின், அதுக்கேற்ற பவர் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. 6th கியர்லேருந்து நம்ம ஜஸ்ட் ஒரு கியர் ட்ராப் டவுன் பண்ணலாம், நல்ல ஒரு பிக்கப் பவர் இருக்குது. ஓகே, இப்போ இந்த காரோட NVH அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லைக் ஹூட்லேருந்து வர சவுண்டாக இருக்கலாம், ஆம்பியன்ஸோட சவுண்டாக இருக்கலாம், இல்லை வின் நாய்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் எந்த அளவுக்கு கண்ட்ரோலபிளாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே சார், நம்மளுக்கு NVH வைஸ் பார்க்குறப்ப வித்தின் ஒரு 110 கூட நம்ம க்ரூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு இஷ்யூவே இல்லை. இஷ்யூ இல்லைன்றதை விட நம்மளுக்கு சுத்தமாக நம்ம நோட்டிசபிளாகவே இல்லை. ஈவன் நீங்கள் சவுண்ட் சிஸ்டம்லாம் ஆஃப் பண்ணிட்டு மூவ் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு அந்த இஷ்யூ இல்லை. பட் ஒன்ஸ் யூ கிராஸ்ட் அபவுட் 120 or 130 நம்மளுக்கு ஸ்லைட்டாக ஒரு லிட்டில் பிச் வந்து வின் நாய்ஸ் இருக்குது. ரோட் நாய்ஸ் நம்மளுக்கு அதர் வெஹிக்கல்ஸோட டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லை. லைட்டாக ஒரு வின் நாய்ஸ் வந்து ஃப்ரண்ட் சைடில் நம்மளுக்கு கேபினில் கண்டிப்பாக லைட்டாக ஒரு நோட்டிசபிளாக இருக்குது. பட் அது நெகோஷியபிள் தான். ஓகே, இப்போது 130லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படி சொல்கிறீங்க. அப்போ 130, 140லாம் போகும்போது இதோட ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது? ஏன்னா இது ஒரு பாக்ஸியான ஒரு ஸ்டைல் தான். இப்போது எல்லோரும் வேகனார்னு சொல்கிறாங்க. பட் வேகனார் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 100 கிராஸ் பண்ணாவே ஒரு மாதிரி ஃப்ளோட்டிங் ஃபீல் இருக்கும். பக்கத்தில் ஒரு லாரியோ பஸ்ஸோ போனால் அது கூடயே ஒட்டிக்கிற மாதிரி அதை போகும் அப்படியே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இதில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், டெஃபினட்டாக இல்லை. நான் 145 வரைக்கும் க்ரூஸ் பண்ணேன். இது ஆக்சுவலாக நியூ கார்ன்றதுனால எனக்கு அதுக்கு மேலே நான் மூவ் பண்ணலை. 140 வரைக்கும் நான் க்ரூஸ் பண்ண வயசு உங்களுக்கு எங்கேயுமே அந்த ஸ்டெபிலிட்டி, அதுவும் மெயினாக கார்னரிங் ஸ்டெபிலிட்டியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வித்தின் ஒரு 125 வரைக்கும் போகிறீங்கன்னா எந்த இஷ்யூஸும் கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் இது ஒரு பாக்ஸி ஷேப் பாடின்றதுனால ஒரு அபோவ் ஒரு 140 கிராஸ் பண்ணுறப்ப கார்னரிங்கில் நம்மளுக்கு கார்னரிங் ஸ்டெபிலிட்டியோட கான்ஃபிடன்ஸ் லைட்டாக ஸ்லாக் இருக்குது. பட் நீங்கள் ஒரு 120 ஒரு லீகல் ஸ்பீடில் தான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன்றப்ப அது எந்த இஷ்யூஸும் கண்டிப்பாக நம்மளுக்கு நோட்டிசபிளே இல்லை. நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஃபைன். இப்போ இதில் பவர் ஒரு இன்ஸ்டன்ட் புல், இப்போ நீங்கள் சிக்னல்லேருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு ரஷ் பண்ணி போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த டர்போ காம்போவில் இருக்கிற இந்த 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் சப்போர்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுது சார். நம்ம ஒரு செகண்ட் கியர்லலாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2000 RPM ஒன்ஸ் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல இன்ஸ்டன்ட்டான ஒரு பிக்கப், நல்ல ஒரு புல்லும் கண்டிப்பாக இருக்குது. பட் அந்த 2000 RPMக்கு உள்ள ஒரு டிராஃபிக்கில் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லாம் நம்ம மூவ் பண்ணுறப்ப டக்குன்னு நம்மளால இன்ஸ்டன்ட்டாக குயிக்காக மூவ் பண்ண முடியாது. ஏன்னா டர்போ இன்ஜின்றதுனால லைட்டாக அந்த டர்போ ஸ்லாக் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒன்ஸ்
2000 RPM நம்ம கிராஸ் பண்ணிட்ட அப்புறம் யூ கேன் புல் ஓவர் அப் டு 6000 RPM சார். நோ இஷ்யூஸ் அதில். அப்படியா? ஓகே ஃபைன். இப்போ பிரேக்கு இப்போ நான் ஓட்டின வரைக்கும் கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ நீங்கள் இந்த பிரேக்கிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது நான் அட் த டைம் ஆஃப் டெலிவரியிலே நான் இன்ஸ்டண்ட்டாக அதை நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஈவன் டெஸ்ட் ட்ரைவ் அன்றைக்கும் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் தான். ஸ்டாப்பிங் பவர் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஸ்டாப்பிங் பவர் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும். நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ எக்ஸாக்டாக அங்கனால நம்ம வி கேன் ஏபிள் டு ஸ்டாப். பட் அந்த பைட்டில் வந்து நம்மளுக்கு அந்த ஃபோர்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு பைட் ஒரு கான்ஃபிடன்ஸ் லைட்டாக லேக் இருக்குது. பட் நீங்கள் இந்த இன்ஜின் பொறுத்த வரைக்கும் இந்த பிரேக்கிங் சிஸ்டமுக்கு நம்ம அடாப்ட் ஆகணும். ஒரு வித்தின் செகண்ட்ல வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல நம்ம இந்த பிரேக்கிங்க்கு வந்து கண்டிப்பாக அடாப்ட் ஆக முடியல. ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் டிரைவ் பண்ணி ஒரு லாங் ஒரு ஸ்டேஜ் எடுத்தோம்னா நம்மள அந்த பிரேக்கிங்கோட கேரக்டர்ஸ் நம்மளால வி கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த மாதிரி நம்மள பிரேக்கிங் பண்ணணுன்றது நம்ம நோட்டீஸ் ஆகுது. ஸோ நம்ம அதர்வைஸ் நம்ம ஸ்டாப்பிங் பவர் அஃப்கோர்ஸ் ஆனால் இருக்கு, அது இஷ்யூஸ் கிடையாது. லைட்டாக அந்த பைட்டிங் ஃபோர்ஸ் நம்மளுக்கு அந்த பாயிண்ட் ஒரு ஷார்ப்னஸ் லைட்டஸ்ட் லேக் இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதோட ஸ்டேரிங்கோட அந்த ஸ்டெபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, சிட்டிக்குள்ளே எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது, அதே நேரத்தில் ஹைவேல எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது? சிட்டிக்குள்ளே பொறுத்தவரைக்கும் ரொம்ப சாஃப்டாக சைடு சார். இந்த ஸ்டேரிங் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டரான ஒரு ஸ்டேரிங் தான். ரொம்ப ஸ்லைட்டாக நம்ம மூவ் பண்ணாலே அந்த ஃபீல் கிடைக்குது. ஹைவேல பொறுத்தவரைக்கும் அந்த கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தாலும் நம்மளுக்கு கம்ஃபர்டபிள் இருக்கும் ஆஃப்கோர்ஸ். பட் அந்த அளவுக்கு ஸ்டிஃப்னஸ் இல்லை, டெஃபினட்டாக ஸ்டிஃப்னஸ் இல்லை. ரொம்ப சாஃப்டாகவே தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. ஒரு 110 120 மேலே போகிறப்ப லைட்டான ஒரு ஹார்ட்னஸ் கிடைக்குது. அந்த எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹார்ட்னஸ் தேவைப்படுமோ நீட் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் ஒரு ஹார்ட்னஸ் இருக்குது. ஓகே, இப்போ அப்படின்னா நீங்கள் ஒரு கட் பண்ணி போகிறதுக்கெலாம் ஹைவேல அதை ஒரு கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆகுதா, இல்லை ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால ஏதோ ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகுதோ அப்படின்னு? ஒரு நல்ல ஒரு மோர் ஒரு லைக் ஒரு 100+ நம்ம போயிட்டு இருக்கப்ப டக்கு ஒரு சிடான அளவு நம்மளால கட் பண்ணி கண்டிப்பா போக முடியாது. ஏன்னா பாக்ஸ் ஷேப் வேற இது, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடையாது. நார்மலான ஒரு ஸ்பீட்ல நம்மளால கட் பண்ணி மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த இஷ்யூஸ்ல நம்மளுக்கு எதுவும் இல்லை சார். ரொம்ப ஓவர் ஸ்பீட்ல நம்ம டக்குன்னு நம்மளால ஒரு ரேஷ் டிரைவிங்னா இதுல சான்ஸ் இல்லை. ஓகே, இப்போ சஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீங்கள் வென்யூக்கும் சோனட்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன சொல்லுவோம்னா, சோனட் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், அதே தான் கிரெட்டாக்கும் செல்டாஸ்க்கும் நம்ம சொல்லுவோம். அப்போது ஹுண்டேக்கும் கியாக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸே அந்த சஸ்பென்ஷன் ஸ்டேரிங்கோட டியூன் தான் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப டிரைவபிலிட்டி எதிர்பார்க்குறோன்னா கியாக்கு போங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சிராஸில் அந்த அளவுக்கு சாஃப்டாக ஹார்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை இது ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் கார் மாதிரி இதை கொஞ்சம் டியூன் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் சோனட் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன் சார். சோனட் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறப்ப ரியர் சஸ்பென்ஷன் ரொம்ப ஹார்டான சைட் தான் இருக்குது. நமக்கு அஃப்கோர்ஸ் வந்து நம்மளுக்கு ஹைவேல சப்போர்ட்டிவாக இருந்தாலும் சிட்டிக்குள்ளே நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ் ரோடுக்கு பேத்தோல்ஸில் பம்பையான இருக்க ஸ்பீட் பிரேக்கர்ஸில் சப்போர்ட் பண்ணலை. ரொம்ப ஸ்டிஃபர் சைடு தான். அடல்ட் பீப்புள்ஸ்லாம் வராங்கன்றப்ப கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாது. பட் வந்து சிரோஸ் அப்படியே அதுக்கு வந்து டைரக்ட் கான்ட்ராஸ்ட் தான். ரொம்ப சாஃப்டரான சைடில் சஸ்பென்ஷன் டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ஃபர்ட் வைஸ் நம்மளுக்கு எந்த ஒரு விஷயம் கிடையாது. ஹைவேஸ்ல நம்ம டாப் ஸ்பீட்ல க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப கூட நம்மளுக்கு அது பெரிய இஷ்யூவா இல்ல. சாஃப்ட் சைடு தான் இருக்குன்றதால நம்ம ஹைவேல அந்த ஸ்டிஃபர் சைடு கிடைக்காதான் நான் நோட்டீஸபிள் இருந்தேன். பட் கண்டிப்பா நம்மளுக்கு அது கிடையாது சார். நல்லா ஒரு நம்மளுக்கு ரெண்டுத்துக்கும் மிட் சைட்ஸ்ல இது கண்டிப்பா டியூன் பண்ணிருக்காங்க. டியூனிங் வைஸ் நல்லா இருக்கு. ஓகே, கொஞ்சம் ஃபேமிலி டியூன் மாதிரி கம்ப்ளீட்டா இது ஃபேமிலி செட்டப்பான ஒரு கார் தான் சார். ஓகே, ஸ்போர்ட்டினஸ் நம்ம இதுல இருக்கு. ஓகே, இந்த காரை கண்டிப்பா நீங்க நைட்டு டிரைவ் பண்ணிருப்பீங்க. இப்போ இந்த ஹெட்லைட்டர் த்ரோ வந்து உங்களுக்கு எந்த அளவு இருக்கு, ஃபுல் ரோடு அது கவர் பண்ணது நீங்க நினைக்கிறீங்களா? ஹெட்லைட் த்ரோ வந்து நல்ல விஷயம் இருக்குது சார். நல்லா நம்ம பாஸ்லாம் பீம் பண்ணி பார்க்குறப்ப பாஸ்லாம் டிம் டிப்லாம் நம்ம நல்ல லாங் த்ரோ இருக்குது, கம்ப்ளீட்டாக த்ரோ இருக்குது. பட் வந்து அந்த பிரைட்னஸ் கண்டிப்பாக இருக்குது. மேபி டிஃபால்ட்டில் ஹெட்லைட்ஸ்ன்றதுனால நம்ம பிரைட்னஸ் இல்லைன்னு சொல்ல வரீங்க. பிரைட்னஸ் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். த்ரோ ஆனால் இருக்குது. அஃப்கோர்ஸ் த்ரோ நம்மளுக்கு எந்த இஷ்யூஸ் இல்லை. ஓகே, ஸோ அப்போ கொஞ்சம் விசிபிலிட்டி லோ தான். விசிபிலிட்டி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றப்ப டிரைவ் பண்ணுறதுல எந்த இஷ்யூஸ் இல்லை. நியூ டிரைவர்ஸ்ன்றப்ப கொஞ்சம் சிரமப்படுவாங்க. இந்த கார்ல நெகட்டிவா சொல்லணும் அப்படின்னா என்னென்ன சொல்லலாம்? கியா இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு பர்சனல் கன்சர்னா மைலேஜ் தான் சார். மைலேஜ் வந்து ஓகே, ஒரு டீசெண்டான மைலேஜ் தான் வருது. சிட்டிக்குள்ளே ஒரு 10 to 11, அதுவும் ரொம்ப நீங்கள் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணி ரொம்ப ப்ராப்பராக எங்கேஜ் பண்ணி ட்ரைவ் பண்ணாதான். கொஞ்சம் கேஷுவலான ட்ரைவ் பண்ணால் கூட சிங்கிள் டிஜிட்டுக்கெலாம் மைலேஜ் வருது. ஸோ அதை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஹைவேலேயே ரொம்ப நம்ம ப்ராப்பரான ஆர்பிஎம்ல கியர் ஷிஃப்ட் பண்ணால் ஒரு டீசெண்டான ஸ்பீடில் நம்ம ரோட் லீகல் ஸ்பீடில் மூவ் பண்ணுறோன்றப்ப ஒரு டீசெண்டான மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் கொஞ்சம் நம்ம புல் பண்ணி ஓட்டணும்னு கொஞ்சம் ஓட்டினாலும் மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மைலேஜ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணலாம். ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, ஃபைன். ஸோ இதில் இந்த காரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு போகலாமா வேணாமா அப்படின்னு டைலமாவில் இருக்கிற நம்மளோட ஃபாலோயர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் என்னவா இருக்கும்? இந்த காரு யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது? ஓகே சார், எனக்கு என்னோட பர்சனல் கன்சர்ன் என்னன்னா,
நான் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் ஒரு 5 மெம்பர்ஸ் நாங்கள் அடிக்கடி ட்ரிப்பு போவோம், லாங் போவோம். அப்படின்றப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு அங்கே இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு ஒரு மெயின் கன்சர்னாக பாயிண்ட்டாக ப்ரையாரிட்டி அது ஆக்சுவலாக அதுதான் இருக்கும். அப்படின்றப்ப ஸ்பேஸ் வைஸ் கம்ஃபர்ட் வைஸ் நான் பார்க்குறேன் ஒரு டீசெண்டான ஒரு நல்ல மைலேஜ் கான்ஃபிகரேஷன்ஸோட நல்ல ஒரு ஸ்பேஸ் ஒரு டாப் நாச் ஃபீச்சர்ஸோட பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த கார் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் இந்த செக்மெண்ட்ல தான் சார். ஓகே, இப்போ யாருக்கு செட் ஆகாதுன்னு சொல்லணும்னா யாருக்கு செட் ஆகாது? நான் ரொம்ப ரேஷ் டிரைவிங்காக பண்ணுவேன், ரொம்ப நான் கட் பண்ணி சேஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஈவன் ஹையர் ஸ்பீட்ஸ்லையும் நான் டக்குன்னு சேஸ் பண்ணிகிட்டே இருப்பேன்ற அளவுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாடி ஷேப்ன்றதுனால டியூ டு நமக்கு அந்த பாக்ஸி ஷேப்ன்றதுனால கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாது. ஸோ நான் ரொம்ப ரேஷ் டிரைவிங் தான் நான் சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது டர்போ இன்ஜின் தானே மூவ் பண்ணலாம், இன்ஜின் சப்போர்ட் பண்ணாலும் உங்கள் பாடி ஷேப் வந்து நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் சப்போர்ட் பண்ணாது. ஸோ அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு அந்த சார்ட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு இது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாது சார். ஓகே, சூப்பர். ஸோ இந்த காருக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 5க்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? 5க்கு 4.5 சார். ஏன்னா ப்ரோஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோட காருன்றதுனால நான் சொல்லலை, ப்ரோ சைடு வந்து நிறைய இருக்குது. நல்ல டீசெண்டான இன்ஜின், நல்ல ஸ்பேஷியஸான கேபின், ஃபியூச்சரிஸ்டிக்கான டாப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படின்றப்ப நமக்கு ப்ரோஸ் தான் அதிகமாக இருக்குது. கான்ஸ் சைடு நீங்கள் பாருங்கள், மைலேஜ் ஒரு சின்ன ரொம்ப டாப் ஸ்பீடில் ரேஷ் டிரைவிங் பண்ண முடியாத சின்ன நெகோஷியேட்டான ஒரு கான்ஸ் தான் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சைடு தான் அதிகம். ஓகே, ஸோ இன்னைக்கு மார்னிங்ல இருந்து நம்ம ஒரு 4 hours எங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. உங்களோட முடிஞ்ச வரைக்கும் ஹானஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். தமிழில் இந்த சிராஸோட ஃபஸ்ட்டு ஒரு யூசர் ரிவ்யூ அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் இன்கேஸ் உங்களோட காரோட ஒரு ஹானஸ்டான ஒப்பீனியன் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே கீழே எங்களோட மெயில் ஐடி வந்து கொடுக்குறோம். அதில் நீங்கள் மெயில் பண்ணீங்க அப்படின்னா நம்ம 2 பேருக்கும் மியூச்சுவலாக செட் ஆகிற ஒரு டைமில் நம்ம ஷூட் ஷெட்யூல் பண்ணிவிட்டு நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.